ஓகே, அடுத்ததா அந்த கன்ஃபியூஷன் ரூம் போறது திவ்யாவோட கோமாளி தங்கதுரையண்ணா. போ போ போ. கன்ஃபியூஷன். இது கன்ஃபியூஷன் ரூமா? என்னப்பா கன்ஃபியூஷன் ரூம்னு படிச்சு ரொம்ப கன்ஃபியூஷனோட இருக்க? லைட்டா எங்க இருந்து பேசுறீங்க? குளத்துக்கு கீழே உட்காந்து பேசிட்டு கிணத்து கீழே. நான் என்ன பேசுறேன்றது தான் முக்கியம், எங்க இருந்து பேசுறது முக்கியம் இல்லப்பா தம்பி. அண்ணா சொல்லுண்ணே. ஆலிவ் ஆயில் 70 ml, நறுக்கிய வெங்காயம் 75 கிராம், ரிகோட்டா சீஸ் 80 கிராம், செட்டார் சீஸ் 50 கிராம். ஐயோ ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வரைக்கும் நீங்க ஏதோ சொன்னீங்க, எழுதுனேன். ஆனா நான் எழுதுனது எனக்கே புரியலையா. இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு கூடாத. முர்சிலா தப்பா எடுத்துக்காத, நான் அந்த மாதிரி தான் சொன்னேன், ஏதோ சொன்னேன். எங்க நீ எழுதுனதெல்லாம் கொஞ்சம் திருப்பி சொல்லு பாப்போம். மர்சல் சீட்டு, ரிபன்டபிள் ஆயில், கருப்பு மிளகு, இது ஒண்ணு தாண்டா தெரிஞ்சிருக்கு உனக்கு. ஆலிவ் ஆயில், அலுமினியம் ஆயில். எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. அதுல கூட ரைமிங் விட்டு வரட்டல. ஐயா ஏதாவது பண்ணுங்கய்யா. இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். போய் வா. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஆமா, இப்ப இந்த மனுஷன் மட்டும் ஒரு 10 இன்கிரிடியன்ட் இருந்தாருன்னு வச்சுக்க, பெரிய ஆள்றா. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. நிறைய எழுதி வந்திருக்காரா. சரி, இப்போ நீங்க உள்ள போனீங்கல்ல, என்ன சொன்னாங்க, என்ன எழுதிருக்கீங்க அத சொல்லுங்க உங்க குக்குக்கு. ஆலிவ் ஆயில், அலுமினியம் ஆயில். அலுமினியம் ஆயிலா? மொர்சல் சாஸ், மொசரல்லா சாஸ். ஓகே, தங்கதுரை அண்ணா ஒரு நிமிஷம். திவ்யா துரைசாமிக்கு ஆக்சுவலி இவ்வளவு நேரம் தங்கதுரை என்ன எழுதி வந்திருக்காத நான் படிச்சு காமிச்சாங்க. அதை வச்சு உங்களுக்கு என்ன புரியுதோ, இவருக்கு என்ன தெரியுதோ, அதை வச்சு நீங்க சமைக்கணும். அந்த டிஷ் நீங்க கண்டுபிடிக்கணும். டவுட்னா உங்க டைம் வருமா பஸர் எடுத்து உள்ள சோ போ. நீங்க உங்க குக்குல நறுக்கிய ஆனியன் 75 கிராம். ஆனியன், அது ஜிஞ்சர், கார்லிக் எல்லாத்தையும் சாப் பண்ணிக்கிறேன். Thank you தங்கதுரையண்ணா. ஓகே, சோ கன்ஃபியூஷன் ரூமுக்கு அடுத்ததா போக போறது பிரியங்காவோட கோமாளி குரேஷி. ஆமா, வாடா. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். வாயா நமஸ்காரம். என்ன அண்டர்டேக்கர் மாதிரி மூஞ்ச வச்சுனுக்குற சார் வணக்கம். என்னையா இன்கிரிடியன்ஸ் கேட்கறதுக்கு வந்துக்கிறியா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? ஃளைட் டிக்கெட் புக் பண்ண வந்தா என்ன சார் நீங்க சொல்லுங்க. தேவையான பொருட்களோ கடலை மாவு 100 கிராம், மிளகாத்தூள் 20 கிராம், எண்ணெய் 4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 4 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன், கிராம்பு 2 கிராம், குண்டு மிளகாய் 2 கிராம், பெருங்காயம் 4 கிராம், சீரகம், வெந்தயம், தனியா, காய்ந்த மிளகாய். ஏதோ சொல்லு பாப்போம், நான் என்னென்ன சொன்னேன்னு சொல்லு பாப்போம். காமா, மாத்து, என், ஓமா, தை, பெக்கா, பூமி, கியூவி. இதுதான் லிஸ்டோ, ஆல் தி பெஸ்டோ. சரி, செய்முறை சொல்ல மாட்டீங்க, நான் போவா. இந்த வாட்டி செய்முறை கிடையாதுப்பா, இன்கிரிடியன்ஸ் கடிச்சில ஓடி போ. வல்லு வெள்ளுவா ஆந்திரால இருந்தா இறக்குறீங்க இந்த வாட்டி கன்ஃபெஷன் ரூமுக்கு. அக்கா மனபாடம் பண்ணே வராங்க, மறக்க மாட்டோம் போல. இதை என்னைக்குமே எங்க அண்ணன் படிச்சா கரெக்டா இருக்கும். சாரி, என்ன மன்னிச்சிடுங்க பிரியங்கா. கேப் புக் பண்ணுங்க. கேப் புக் பண்ணுங்கன்னு போட்டுருக்கு இதுல. தங்கதுரை 10 எழுதிட்டு வந்தாரு. எங்கால் கேள்டா சொன்னா நீ ஒண்ணுமே சொல்ல. உப்பு நீங்க எல்லாம் என்னைய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு பண்றதுக்கு தான்டா இந்த பிளேவே பண்ண. நாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவங்களடா. நான் அடிச்ச 10 பேருமே டான்டா. அக்கா நோட் பண்ணிக்கக்கா. இவர் தலைப்புள்ள அப்பேனுடா. கடலை மாவு, மிளகாத்தூள், எண்ணெய், மஞ்சத்தூள், ஓமம், தயிர், உப்பு, கிராம்பு, குண்டு மிளகாய், பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தனியா, காஞ்ச மிளகாய், சீரகம், வெந்தயம். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். நீங்க மட்டும் சபாஷ்டா. அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஏன் அவன் வண்டியில பிரேக் பிடிக்காதா? ஆமா, இது வரைக்கும் போனதுல நீ தான் மொக்கையா எழுதிருக்க. ஓகே, பிரியங்கா குரேஷி நீங்க உங்க ஒர்க் ஸ்டேஷன் போயிடலாம். Thank you. இருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீஸ் இப்போ உள்ள போய் இன்கிரிடியன்ஸ் லிஸ்ட் எல்லாம் வாங்க போகுது. விடிவி அவர்களுடைய கோமாளி ராமர் அண்ணா. சிங்க கலை இறங்கிருச்சுடா. ஆல் தி பெஸ்ட் ராமர்.
வந்தவங்களுக்கு நமஸ்காரம் சொல்லணுன்ற ஒரு விதிமுறை கூட உங்களுக்கு தெரியாதடா கண்ணா. வந்தோன்னா நமக்கு நமஸ்காரம் சொல்றேன், அது உங்களுக்கு தெரியாத மண்ணா. என்ன சொன்ன நீ? சரி நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து தேவையான பொருட்களுக்கு போவோமா? போலாம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. சிக்கன் 1/2 கிலோ, தயிர் 1 கப், ஃப்ரெஷ் கிரீம் 1 கப், முந்திரி 50 கிராம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் கண்ணா, கஸ்தூரி மெத்தி துளி அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தனியா தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் கண்ணா. சரி நான் இது வரைக்கும் சொன்ன பொருள் எல்லாத்தையும் அப்படியே லிஸ்ட் திருப்பி சொல்லு பாப்போம், என்ன எழுதிருக்கீங்கன்னு பாப்போம். சிக்கன் 1/2 கிலோ, மாண்டட்டியா சிக்கன் 1/2 கிலோ, மிளகாய் தூள் 2 கரண்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய் 1/2 லிட்டரு, உப்பு. மறுபடியும் அப்படியே சொன்னீங்கன்னா நான் நோட் பண்ணிக்கிறேன். உன்னோட குக்குக்கு இது போதும்டா கண்ணா. அவர் வாயிலேயே வடை சுடுறவரு இந்த 3 இன்கிரிடியன்ட் வச்சு ஒரு டிஷ் பண்ண மாட்டாரா? ஏங்க வாயில வடை சுட இருந்தா வாயை அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி வடை சுட முடியுங்களா? இன்கிரிடியன்ட் கிடைச்சிருச்சுல்ல, அதனால என்ன அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, வெக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி என்ன கண்ணீர் விட வச்சதா நினைக்கிறீங்களாடா கண்ணா? செய்முறைக்கு வருவல்ல அப்போ செய்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றிங்க, வணக்கம், மறுபடியும் வர்றேன். தேங்க்யூ. வந்துட்டான்டா கால. ஏய் வந்துக்கிறாரா? நிறைய எழுதிருக்கீங்க. நிறைய எழுதிருக்காருண்ணா. ஐயா சொல்லலாம்ங்களா? சொல்லுங்கய்யா. இத பண்ற கண்ணா, சிக்கன் பூனை கண்ணா, சிக்கன் 1/2 கிலோட கண்ணா, ஆஹா, மிளகாய் தூள் 2 கரண்டி, ஓஹோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய் 1/2 லிட்டர், உப்பு, தயிர் 1/2 பாக்கெட், முந்திரி பருப்பு, கஸ்தூரி மேத்தி, தனியா தூள், வெண்ணெய், வெங்காயம் 1, தக்காளி 3, கரம் மசாலா. கிளியரா நோட் பண்ணிருக்காரு. இவர் சொன்ன சமையல் பொருள்லாம் பாக்கும்போது என்ன டிஷ்ஷா இருக்கும் சார் வீட்ல? பிரியாணின்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ராமர் அண்ணா, தேங்க் யூ. சூப்பர் ராமர். தம்பி போயிடு. ஓகே, அடுத்ததா உள்ள போறது வந்து அக்ஷய் கமலோட பேர் புகழ். வென்று வா, வெற்றி உனதே. அக்ஷய் கவலைப்படாத, அவன் ஒரு வாட்டி கூட கரெக்டா எழுதி வந்ததே கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. தம்பி காலில் விழுறது முக்கியம் இல்ல, காதை விழுறத ஒழுங்கா எழுதிட்டு போய் உன் குக்கு கிட்ட கொடுக்கணும். ஐயா பிள்ளையார் சொல்லி போடுப்பா போடு. பாஸ்மதி ரைஸ் 1/4 கிலோ, சிக்கன் 100 கிராம், மட்டன் 100 கிராம், மீன் 100 கிராம், முட்டை 2 நம்பர், பீன்ஸ் 100 கிராம், முட்டைகோஸ் 100 கிராம், ஸ்ப்ரிங் ஆனியன் 100 கிராம், கேரட் 100 கிராம், சோயா சாஸ் 4 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 3 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய், வெங்காயம், சக்கரை ஒரு சிட்டிக்கப்பா. நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் நல்லா இருக்கேன். இதுக்கப்புறம் நீ என்ன ஆக போற எனக்கு தெரியலப்பா. ஆல் தி பெஸ்ட். லிஸ்ட் படிச்சு சொல்லுப்பா. என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? சரி நான் லிஸ்ட் படிக்கிறேன்ப்பா. பாஸ்மதி ரைஸ் 1/4 கிலோ, சிக்கன் 100 கிராம், மட்டன் 100 கிராம், மீன் 100 கிராம், முட்டை 2 நம்பர். நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. ரொம்ப நன்றிங்க, நல்லா இருக்கு. முட்டைகோஸ் 100 கிராம், ஸ்ப்ரிங் ஆனியன் 100 கிராம், கேரட் 100 கிராம், சோயா சாஸ் 4 டீஸ்பூன். இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. நீ சிட்டி கை தொட்டி கை உள்ளவா 2 கை எடுத்துரு. கெத்தா தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சானே. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஏண்டா உன்னை எப்படி வர சொன்னா எப்படி வர? மெதுவா குடிச்சுக்கிற தாங்கி. ஏப்பா வேட்டை ராஜா மாதிரி போயிட்டு வெந்நீராடை மூர்த்தி மாதிரி வர்ற, என்னப்பா ஆச்சு? படிங்க புகழ். விநாயகர் சுழி. விநாயகர் சதுர்த்திக்கு லீவு, அது என்ன? இல்ல புளியார் சுழி. ஓ புளியார் சுழி. ஓகே. பாஸ்மதி ரைஸ். 100 கிராம் மட்டன், 100 கிராம் முட்டை, 100 கிராம் சிக்கன். அவன் தான் 100 கிராம் முட்டைன்றான் பைத்தியக்காரன். நீ ஓன்ற மீன் 100 கிராம். இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. கேரட். ஃப்ரைட் ரைஸ். புரிஞ்சுதா? மலேசியன் டிஷ். சோயா சாஸ் போட்டாலே சைனீஸ் தான் மச்சான். சிறப்பு. சோ கண்டிப்பா உள்ள போயிட்டு அந்த புகழ் வந்து கண்டிப்பா இவ்ளோ இன்கிரிடியன்ஸ் கொடுத்திருக்கிறது அக்ஷய் கமலுக்கு வந்து ஒரு ஆறுதலா இருக்கும் நம்புறோம். சோ கண்டிப்பா ஒரு பெரிய குக்கிங் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ.